Hi friends, welcome to Furgalata Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல bread balls ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க அவிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மிக்சர் ஒட்டாமல் வரத்துக்காக 2 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அடுத்து 1/4 கப் தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸோட எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. வேறு ஒரு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் ப்ரெட்டை லைட்டாக முக்கி எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு பால் எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாலை நம்ம தண்ணியில் முக்கி வச்சுருக்க ப்ரெட்டில் சேர்த்து ரவுண்ட் பிடிச்சிடலாம். இப்போ ரவுண்ட் ஆக்கியாச்சு. அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணிக்கோங்க, லைட்டாக தண்ணி தொட்டு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஆயில் ஹீட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம மைதா மிக்சரில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை இதில் முக்கி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் மாதிரியே எல்லா பாலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குக்காக இதை நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பிரெட் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ இஃப்தார் டைமுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.